ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய தசாவதார வைபவங்கள்ல இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது பரசுராம அவதாரம். ரொம்ப அபூர்வம். பொதுவா இந்த சரித்திரத்தை போற போக்குல சொல்லிட்டு போவார்களே தவிர பரசுராம சரித்திரத்தை பரசுராம அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப அரிதானது. ஏன்னா அதுல அத்தனை கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சொன்னா புரியுமா அல்லது புரியற மாதிரி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் விஷயம். அது பரசுராம அவதாரத்தினுடைய கரு என்ன அப்படின்னு சொன்னா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு, இந்த தர்மம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை நடத்துறது. தர்மம்னா என்ன? சுபாவம். சுபாவம் தான் உலக இயக்கத்துக்கு முக்கிய காரணம். அது அதனுடைய சுபாவத்துல இருக்கிறதுனால உலகம் இயங்கிறது. சுபாவம் மாறி போச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல நிம்மதி இருக்காது, சாந்தி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இப்ப மனிதனுடைய சுபாவம் கருணை, பொறுமை அப்படின்னு சொன்னேன். ஒரு நாயுடைய சுபாவம் கோபம், கத்தறது அப்படிங்கிறது. ஒரு தெருவுல ஒரு நாய், நம்ம தெருவுல நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு நாய் குட்டி போட்டு வளர்ந்து அங்கேயே நம்ம சாப்பாடு போட்டு வளர்க்கிறோம். அந்த நாயோட ஆயுட்காலம் முழுக்க அது எங்க இருக்கும்? அந்த தெருக்குள்ளதான் இருக்கு. அந்த தெருக்குள்ளதான் அதனுடைய சஞ்சாரம், நடமாட்டம்ங்கிறது இருக்கு. இந்த தெருவை தாண்டி அது அடுத்த தெருவுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? அது அங்க உள்ள 10 நாய் இதை துரத்தின்னு வரும். வல் 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 துரத்தின்னு வந்தா ஓடி வந்து பழையபடி நம்ம வீட்டு வாசல்லையே படுத்து. இப்படி ஒரு நாயால அடுத்த தெருவுக்குள்ள போயிட்டு வர முடியாததுக்கு காரணம் என்ன? அந்த கட்டுப்பாடு இல்லாதனால. இதே மனிதனாகிற நாம் இன்று உலகம் முழுவதும் போயிட்டு வரோம். சில எந்த தேசங்கள்ல கட்டுப்பாடுகள் இல்லையோ அந்த தேசங்களுக்கு நாம போறதில்லை. அரசுக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள உள்ள தேசங்களுக்குள்ள நாம டூர் போயிட்டு வரோம். அதுலயுமே சில இடங்கள்ல ஆபத்தானது, இங்கெல்லாம் போகாதீங்கோ அப்படின்னு கவர்மெண்டே சொல்றது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு தேசத்துல ஒரு பிரச்சனை வரப்போறதுன்னா முன்னாடியே கவர்மெண்ட் சொல்றது அந்த தேசத்தை விட்டு வெளியில வந்துருங்கள், ஆபத்து வரப்போறது அப்படின்னு. மேக்சிமம் ஓரளவு எல்லா இடத்துக்கும் நாம போயிட்டு வரோம். நம்ம போக முடியாத சூழ்நிலை இப்ப நம்ம தேசத்திலேயே எடுத்துக்கோமே. யார் பொருளை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யார் சொத்தை யார் வேணாலும் அபகரிக்கலாம், யார் கொண்டாட்டிய யார் வேணாலும் புடுங்கிக்கலாம். அப்படிங்கிற நிலை வந்தா என்ன ஆகும்? நிலை வந்தா என்ன ஆகும்? நிம்மதி போயிடும். நிம்மதியா இருக்க முடியாது. இந்த கட்டுப்பாட இப்ப ரோட்ல பார்த்தோம்னா வீடு இல்லாதவர்கள் பிளாட்பாரத்துல படுத்துப்பார்கள், பிரிட்ஜு கடியில படுத்துப்பார்கள். ஒரு கணவன் மனைவியாவே ரோட்ல குடும்பம் நடத்துறவால பாக்குறோம் நாம. எந்த தைரியத்துல ஒரு 25 வயசு பெண்ணோட 30 வயசு பையன் ரோட்ல படுத்துன்னு இருக்கான். 10 பேர் வந்து அந்த பொண்ணை தூக்கின்னு போன, போலீஸ் இருக்கு, ராஜா இருக்கான், கவர்மெண்ட் இருக்கு, இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு நமக்கு. இந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்பிக்கை போற மாதிரி சம்பவங்கள் அங்கங்க நடக்கிறது. ஏதோ 1-2 நம்ம காதுல விழறது. பெரும்பகுதியா இப்படியே நடந்ததுன்னா, அதையும் தாண்டி யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணினான் அப்படிங்கிறத காட்டிலும் தப்பு பண்றவர்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்புல உள்ள ராஜாக்களே தப்பு பண்ணான். அப்ப என்ன ஆகும்?
என்ன ஆகும் அப்படின்னா அத சொல்றதுதான் அந்த பரசுராம சரித்திரம். நம்மளை அரசாள வேண்டிய காக்க வேண்டிய பொறுப்புல உள்ள அரசர்கள் அந்த பொறுப்பை உணராமல் அவர்களே தவறுதல்கள் பண்ணினா அப்ப பொதுமக்கள்லேருந்து ஒத்தன் வந்து யார் தவறுதல் பண்றாரோ அவர்களை தட்டி கேட்பான். எல்லாருக்கும் கேட்கணுங்கிற உணர்ச்சி உண்டு, அதர்மத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஆனா நமக்கு அந்த சக்தி கிடையாது. நம்மளால போராடுற அளவுக்கு நமக்கு பேக்ரவுண்டு கிடையாது. அதை உணராம நாம இறங்கக்கூடாது. சாப்பாடு பெரிய சாப்பாடா இருக்கலாம், சாப்பிட்டா ஜரிமான் ஆகணும். அது மாதிரி உள்ளவன் தான் அதை சாப்பிட முடியும். அப்ப நான் பேடித்தனம்னு சொல்லல, இயற்கையாவே புறக்கரத்தேவே சில பேரை அதுக்குன்னு பகவான் சிருஷ்டி பண்ணி அனுப்புறான். இது மாதிரி அதர்மங்கள் எப்ப மிகுதி ஆறதோ அவனோட மக்கள் சேர்ந்துப்பார்கள். இது வரலாற்று எடுத்து பார்த்தா எல்லா காலங்கள்லயும் இருந்திருக்கு. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாரத தேசத்துல அது மாதிரி அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் ரொம்ப குறைச்ச. காரணம் என்னன்னா, சத்திரம் பிரம்மமுகஞ்சாசீத்து அப்படின்னு இந்த கவர்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த 2 செக்ஷனா இதெல்லாம் கதையா நான் பேசிட்டு போலாம். இது மாதிரி யாரும் எடுத்து சொல்ல மாட்டார்கள். சப்ஜெக்ட் பயப்படுவா எல்லாருமே இந்த விஷயத்தை பேசுறது. நாம மக்களுக்கு நாலேஜ் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு கவர்மெண்ட்டுக்கு 2 தண்டவாளம், ஒன்னு அறிவு, மற்றொன்று ஆற்றல். அறிவு அப்படிங்கிறது நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியதான மெம்பர்ஸ், அவர்கள் இயற்றக்கூடிய சட்டங்களை ஆதாரமா வச்சிருந்து ஆற்றல் உள்ள அந்த ஆபீஸ் எல்லாம் இயங்குறது. அப்படித்தானே? நாம தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய அந்த மெம்பர்ஸ் அறிவா அறிவில்லையா அது வேற விஷயம். அறிவு உள்ளவர்களா அறிவில்லாதவர்களா அது விஷயம். இன்னி பரியந்தம் இந்த சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ எது சட்டம் இயற்றப்படுகிறதோ அததான் கவர்மெண்ட் ஆனது ஃபாலோ பண்றது. இதெல்லாம் அதுக்குள்ள வர்றது. இப்ப அந்நிய தேசத்தை எடுத்துட்டோம்னா சில தேசங்கள்ல இந்த அறிவை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆற்றல் டேக் ஓவர் பண்ணிக்கிறது. மிலிட்டரி கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் அந்த நாட்டை. அது 2 காரணமா இருக்கலாம். நல்லத்துக்காகவும் கொண்டு வரலாம், அதிகார பசியிலையும் கொண்டு வரலாம். 2மே நடக்கிறது உலகங்கள்ல பார்க்கிறோம். அந்த ராஜா அதர்மிஷ்டனா இருந்தான்னா மிலிட்டரி அதை எடுத்துட்டு நல்ல ராஜாவை திருப்பி உட்கார்ற பரியந்தம் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தோம்னா மிலிட்டரி அதை முழுங்கிடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான கவர்மெண்ட்டை கலைச்சுட்டு மிலிட்டரி எடுத்துட்டு கையில கண்ட்ரோல். இந்த தேசத்துல என்னன்னா, இந்த க்ஷத்திரியர்கள் ஆற்றல் ஒரு காலத்துல, இப்ப இல்ல, ஒரு காலத்தில் க்ஷத்திரியர்கள் ஆற்றல், மகரிஷிகள் அறிவு. வசிஷ்டரோ பரத்வாஜரோ துரோணாச்சாரியரோ கிருபாச்சாரியரோ அப்புறம் பரசுராமரோ இன்னும் எத்தனையோ மகர்ஷிகள் நிறைய உண்டு. தொன்று தொட்டு இப்ப நம்ம பாண்டிய மன்னனுக்கெல்லாம் அகஸ்தியர் தான் குரு. புராணங்கள் அப்படியே இருக்கும். அகஸ்தியர் கண்ட்ரோல்ல தான் பாண்டிய தேசமே, தமிழ்நாடே இருந்தது. அப்படி பல்லவர், சேகர், சோழர் இவர்கள் காலத்துல எல்லாம் எடுத்து பார்த்தா அப்பப்ப நேற்றைய தினம் சொன்னேனே, பாண்டிய ராஜாவுக்கு நீலகண்ட தீட்சிதர் அப்படின்னு ஒருத்தர் மந்திரியா இருந்தார்னு சொன்னேன். அவர் மந்திரியா எல்லாம் செலக்ட் ஆகிலாம் வரல. அவர் அப்படியே அவர் அப்பை தீட்சிதரோட பேரன். அவர் அப்படியே அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணின்னு பாண்டிய தேசம் பாண்டிய தேசத்துல மீனாட்சி சந்நிதியில அம்மன் சந்நிதி இருக்கும். அதுல இவர்
ஒரு மண்டலம் இருந்து பிரவச்சனம் பண்றார், தேவி மகிமைகளை சொல்றார். அப்ப பாண்டிய ராஜா இவரை பார்த்து அரண்மனைக்கு கூப்பிடுறார். இவரோட பேசுறதே இவருடைய விசாலமான அறிவாற்றலை பார்த்துட்டு தன்னுடைய மந்திரியா பண்ணிட்டான். பண்ணிட்டு அவருடைய கீழே அந்த ராஜ்யம் அமைஞ்சது. இவர் என்ன சொல்றாரோ நல்வழிப்படுத்துற மாதிரி. ஒரு சந்தர்ப்பம் அதுல ஒரு மிஸ்டேக்கும் பண்ணினா ராஜா, தன் மனைவிக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தத்ரூபமா உயிரோட்டமா அந்த சிலையை பண்ணக்கூடிய ஒரு சிற்பியை கூப்பிட்டு பண்ண சொன்னா, ஒரு நாளைக்கு அப்பப்ப போய் பார்த்துட்டு வருவான். ஒரு நாளைக்கு போறத அந்த ராணியோட கால்ல தொட பக்கத்துல அந்த உளிப்பட்டு ஒரு குழி விழுந்துடுச்சு, பேர்ந்து போயிடுது. ராஜாவுக்கு ரொம்ப கோபம். எல்லாம் கரெக்டா வந்து இப்படி ஒரு பின்னம் வந்துடுதே அப்படின்னு பரம கோபத்தோட சிற்பியை கூப்பிட்டான். அவன் சொன்னான், நான் தவறுதலா இப்படி செதுக்கும் போது கொஞ்சம் அடி வேகமா பட்டு அந்த கல்லு பேர்ந்து போயிடுது. சரி, இதை தூக்கி வேற வச்சுட்டு நம்ம வேற கல் எடுத்து பண்ணலாம்ங்கிறத மந்திரி நீலகண்ட தீட்சிதர் சொன்னார். அது எப்படி அமையணுமோ அப்படிதான் இருக்கு, அதை நீ மாத்தாதேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன, அந்த இடத்துல ராணிக்கு ஒரு மச்சம் உண்டு, அதனாலதான் அப்படி வந்திருக்காது, அதனால அதை மாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ராஜாவுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியா போயிடுது. ராணியோட உடம்புல உள்ள மச்சம் மந்திரிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தண்டிக்கணும். என்ன தண்டிக்கணும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவர் ராணிய பார்த்திருக்கார், ராணிய. அதனால இவர் கண்ண ரெண்டையும் குத்தி இது பண்ண. சத்திரியர் இவர் பாம்பு, அரசன், யானை இவர்களோட சிநேகம் வச்சுக்கவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் இழுத்து போட்டு மிதிச்சிடணும். இவன் என்ன பெரிய பதவியில இருந்தாலும் எவ்வளவு நல்லவன் இருந்தாலும் அவன்கிட்ட நெருங்கி பழகவே கூடாது. ஏன்னா அவனோட சுபாவத்தை அவன் காமிக்காம இருக்க மாட்டான். இது அப்பயே சொல்றது சத்திரியத்தினாலே. இன்னைக்கு பார்த்தா நல்லவ ராஜாவா இருக்கும் போதே அவன்கிட்ட நெருங்கி பழகாதேன்னு சொல்றது சாஸ்திரம். இந்த காலத்துக்கெல்லாம் கிட்டக்கையே போக கூடாது. நமக்கு சாதாரண மக்களுக்கு வாழ்க்கை நாசமா போயிடும். இந்த உறவெல்லாம் பெரிய உயர்வுக்குன்னு நாம நினைச்சுன்னு போவோம், நம்மளை கொண்டு சந்தியில இழுத்து விட்டுட்டு போயிடும். இவர் ஐஷன் வந்து தண்டனை கொடுக்கணும்னு ராஜா அனுப்ப, அப்பதான் அவர் மீனாட்சிய பூஜை பண்ணிட்டு கற்பூர ஹாரதி காமிச்சுன்னு இருக்கார். 2 போலீஸ்கார வாசல்ல வந்து நிற்கிறா இவர் ஐஷன் போறது. மனைவி வந்து சொன்னா வந்திருக்காரு. அந்த கற்பூர 2ஐயும் எடுத்து இப்படி கண்ணுல வச்சுட்டார். ஆஹாஹா அப்படின்னாள் மனைவி. கண் ரெண்டு நெருப்பையும் எடுத்து கண்ணுல வச்சுன்னுட்டு நேர போய் அந்த போலீஸ்காரன் சொல்லு, அரசன் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சானோ அதை நானே கொடுத்துட்டேன்னு சொல்லு. இவன் உள்ள வந்து பார்த்துட்டு கண் அவிஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு ராஜாட்ட போய் சொல்ல, ராஜா அப்பதான் நடுங்கி போயிட்டான். நான் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சது அவனை தவிர யாருக்கும் தெரியாது. இப்படி சொன்ன உடனே ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டேன், ஒரு க்ஷணத்துல உங்களை நான் தவறுதலா நினைச்சுட்டேன். இது எப்படி உங்களுக்கு அட பைத்தியமேன்னார். அது சாமுத்திரிகா லட்சணம்டான்னார். இன்னென்ன மாதிரி சாமுத்திரிகா லட்சணம் உள்ள பெண்ணுக்கு இன்னென்ன மாதிரி அமைப்பு இருக்கும் உடம்பு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. இன்னைக்கும் அந்த சாஸ்திரங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்துல மாதிரி கன்னத்திலேயோ உதட்டிலேயோ மூக்குலையோ முகத்திலேயோ கைகள்லையோ என்னென்ன இடத்துல மச்சம் இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. வாகு எப்படி இருக்கும், தலகேசங்கள் எப்படி இருக்கும், அந்த மூச்சு காத்த விட்டா அதுல இருந்து என்ன மாதிரி ஸ்மெல் வரும் நார்மலா இருக்கும்போது, இப்படி எல்லாம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. நாம் அதெல்லாம் அந்த படிப்பெல்லாமே பார்க்கறதே கிடையாது. அதெல்லாம் அப்படியே நாங்க
ஒரு குரூப் அதை காப்பாத்தின்னு வரும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த தேசத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை அப்படின்னு சொல்றது ஒண்ணு சாஸ்திரம். பொதுவா வேதம்னா என்னன்னு தெரியும். குடுமி வச்சிருக்கிற எல்லாருமே உங்களுக்கு ஐயர் தான், உங்களுக்கு எல்லாருமே வேதம் படிச்சவர்களான்னா கிடையாது. வேதம் படிக்கிறதுங்கிறது வேற, ஐயர் வேற. நாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில சொல்றோம் நாம. ஆனா வேதம்ங்கிறது ஒழுங்கா படிச்சா 20 வருஷம் ஆகும் வாழ்க்கையில. அதுக்கே இந்த படிப்பு சரியா போயிடும். இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதை காப்பாத்துற பிரயோஜனம். இன்னும் 4 பேருக்கு அதை சொல்லி கொடுக்கறது. அதெல்லாம் பண்ண போறார் பரசுராமர். அந்த சாமுதிரிகா லட்சணப்படி அமைஞ்சதுன்னு சொன்னேன்னா, கண்ணு போயிடுத்தேன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். என்னோட அம்மா மீனாட்சி அப்படின்னு சொல்லி மீனாட்சியை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கண்ணை திருப்பி அடைஞ்சா. இன்னைக்கும் சர்ச் பண்ணேன்னா கண்ணு வியாதிக்கு போறதுக்கு மீனாட்சி ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது நீலகண்ட தீட்சிதர் பண்ணது. இது மாதிரி நிறைய ராஜாக்களை கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருந்தார்கள். கோவிந்த தீட்சிதர்னு ஒருத்தர் கும்பகோணத்துல சோழ ராஜாவுக்கு, சரபோஜி ராஜாவுக்கு மந்திரியா இருந்தார். அவரால கட்டப்பட்டதுதான் ஏகப்பட்ட ஆலயங்கள். கோதண்டராம சுவாமி கோவில்னு இருக்கு கும்பகோணத்துல. பட்டாபிராமர் அயோத்தியை விட பெருசா இருக்கு ஒரு ராமர் பார்க்கறது. இந்தியா முழுவதும் சுத்தினாலும் அது மாதிரி ஒரு ராமரை பார்க்க முடியாது. உட்கார்ந்த கோலத்துல பட்டாபிஷேகம், எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயர் கையில வீணையை வச்சிருந்து ராமாயண பாராயணம் பண்ற மாதிரி. கோவிந்தபுரம்னு சொல்றோமோ, அது இந்த கோவிந்த தீட்சிதர் கட்டினதுதான், அவர் நிர்மாணம் பண்ணினதுதான். இது மாதிரி நிறைய சொல்லலாம். அப்படி எல்லாம் இருந்தார்கள் ஒரு காலத்துல. இந்த அறிவாற்றல் உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்களை கண்ட்ரோல் பண்ணினார்கள். அந்த சக்தி உண்டு. ஆற்றல் மீறினதுன்னா தட்டி வைப்பார்கள். அது மாதிரி உள்ள சரித்திரம் தான் பரசுராமரோடது. அதுக்கு ஆரம்பம் சொல்றார். அத்ரே புத்திரதயா புராத்வம் அனசூயாயாம் ஹி தத்தாபிதோ. அத்ரி அப்படின்னு ஒரு மகரிஷி, ரொம்ப வயசானவர். 9 பேரை பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் உலகத்துல முதல்லன்னு சொன்னேன். அவர்கள் எப்போதுமே இரவாதவர்கள். இந்த பிரம்மா இருக்கிற பிறந்தும் அவளும் இருப்பார்கள். கோடிக்கணக்கான வயசு அவர்கள். அவர்களுக்கு பிரஜாபதிகள்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் தான் சீடு, நமக்கெல்லாம் விதை அவர்கள் தான். அப்படின்னா கோத்திரம்னு சொல்றோமோ, நமக்கு ஒரு அப்பா இருந்ததுனாலதான் நாம பிறந்தோம். அந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா இருந்ததுனாலதான் அவர் பிறந்தார். அவருக்கு ஒரு அப்பா, அவருக்கு ஒரு அப்பான்னு நீங்க புடிச்சுட்டே போனா ஒரு இடம் போய் நிற்கும். அது எந்த இடம்னா இப்ப நான் சொல்ற 9 பேருக்குள்ளதான். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிரது, பிருகு, வசிட்டர், தக்ஷன் அப்படின்னு இந்த 9 பேருக்குள்ளதான் போய் நிற்கும். இவர்களோட ஒரு பரம்பரை தான் உலகத்துல இருக்கிறது. அதனாலதான் இந்த கோத்திரத்துக்குள்ள கலப்பு வரக்கூடாதுங்கிறது. சகோத்திரம், ஒரே கோத்திரத்துல உள்ளவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சில காரணங்களுக்காக. இத சயின்ஸ்லயும் ஒத்துக்கிறா சில விஷயங்கள்லாம். அவா அதுல அத்ரி அப்படிங்கிறவருக்கு அனசூய அப்படின்னு மனைவி, மகாபதி வரத. ராமாயணத்துல ராமரும் சீதையும் லட்சுமண சுவாமியும் காட்டுல போகும்போது இந்த அத்ரி அனசூய நமஸ்காரம் பண்ணிட்டு போனார்கள். அனசூய சீதைக்கு தலைவாரி பின்னி விட்டு, அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு யாராவது குழந்தைகள் வந்தா, ஸ்திரீ குழந்தைகள் வந்தா, பேசிண்டே இருக்கிற தேவையே சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சுன்னா சீப்பை கொண்டா அவனுக்கு தலைவாரி விடுறேன்பா. பாட்டி அத்தை எல்லாம் இருக்கா பாருங்க, சொல்லுவா. தலைவாரி இந்த காலத்துல சொல்றேன் நான். இன்னைக்கு தலையில கை வச்சாலே பிசாசு மாதிரி கத்துறது, அதுவே பிசாசு மாதிரி தலையை அவுத்து போட்டோம்னா நிக்கிறது. மகா பாபம் அது. தலைய இறந்த 10 நாள்ல தான் அவுத்து போட்டுன்னு இருக்கணும். நம்ம சாஸ்திரப்படி தலையை அவுத்து போட்டு நிக்கிறோமத்தில, ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த 10 நாள் 16 நாள் தலையை அவுத்து போட்டு நிக்கணும். மற்ற நாட்கள்ல நுனி முடிச்சாவது போட்டுக்கணும். குளிச்சு குளிச்சா கூட நுனியில ஒரு முடிச்சு போட்டுக்கணும்.
அதனாலதான் இன்னைக்கு அதை சொன்னதை கேட்டுதான் நம்ம இவர் எழுதியிருக்கார். இந்த பெரும்பாலா உள்ள வாசகங்கள் சாஸ்திரங்கள்ல உள்ளதுதான் எழுதப்பட்டிருக்கும். அத மனசுல வாங்கிட்டு ஏதோ போற ஜனங்களுக்கு போகட்டமே, யாரையும் நாம கம்பல் பண்ணல, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் நாம ஆசைப்படுறோம். நம்மள அறியாம சில ஏன்னா இதை வச்சுட்டு நாம தேவ காரியங்கள் பண்ணினா பலிக்காது. அதான் பிரச்சனைங்க. நீங்க சாதாரணமா ஆர்டினரியா வீட்டுல இருக்கிற விஷயம் இல்ல. இந்த தலைய முடியாதபடிக்கு நீங்க பூஜையோ பிரேயரோ மந்திர ஜபமோ கோவிலுக்கு வரதோ இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கு பலன் இருக்காது, அது அப்படியே போயிடும். பித்திருக்காரியத்துல மட்டும்தான் தண்ணி சொட்டணும்னு இருக்கு. கீழே தலை வழியா தண்ணி சொட்டி, கீழே வேஷ்டியிலேருந்து தண்ணி சொட்டணும், தலையிலேருந்து தண்ணி சொட்டணும். அது பித்திருக்களுக்கு போகிறதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்றதுனாலதான் குளிச்சுட்டு புழியாம சொட்ட சொட்ட வருவாரு, தலையும் தொடச்சுக்காம சொட்ட சொட்ட வருவாரு. நான் என்ன சொல்றேன், இது நான் சாஸ்திரம் சொல்றது. சௌக்கியமா இருக்கணுங்கிறவா நம்புங்கோ, நம்பிக்கை இல்லாதவா அவா சௌரியம். அது நீங்க சொல்றது தப்புன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க சயின்ஸ் சொல்றதுன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்றீங்களா? எவனோ கண்டுபிடிச்சான், எவனோ எழுதுறான், எவனோ கொடுக்குறான் மருந்து. மருந்து கொடுக்குற டாக்டருக்கே அதை பத்தின டீட்டெயில்ஸ் முடிஞ்சா தெரியாது. அதை ஒரு டானிக்கை கொடுத்து எத்தனை குழந்தைகளை கொண்டுப்பான் அவனுக்கே புரியாது. நாம பண்றதெல்லாம் நாம சொல்றதெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுடைய காலங்காலமா பரம்பரையா நாம் அனுபவிச்சு செஞ்சு அனுபவிச்சு சௌக்கியத்தை அடைஞ்ச விஷயத்தை தான் நாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சேர்க்கணும். சீதைக்கு தலைவாரி பின்னி விட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி சீதை வாக்குனால சீதா கல்யாணம் சொல்ல சொல்லி அனசூய கேட்டால்னு ராமாயணத்துல வருது. மகாபதி வருத எந்த அளவுக்கு பதி வருதுன்னா, தசராத்திரம் கிருதாராத்ரிஹி தசவர்ஷான்யனாவிருஷ்ட்யா தக்தே லோகே நிரந்தரம் யயா மூலஃபலே சிருஷ்டே ஜாஹ்னவி ச பிரவர்த்திதா தசராத்திரம் கிருதாராத்ரிஹி சேயம் மாதேவதே நகாத். அனசூயை பத்தி அத்திரி கொண்டாடுறார். கணவன் பெரும்பாலான கணவன் மனைவியை கொண்டாடவே மாட்டான். என்ன உழைச்சு கொட்டினாலும் உம்முன்னு தின்னுட்டு போவான். ஒரு வார்த்தை நன்னா இருக்குன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடும். வீடு முழுக்க தூசியில மண்ணாடி எடுத்து வச்சு கிளீன் பண்ணி வச்சா பேசாம இருப்பான். பார்த்துட்டு குப்பையா இருந்தா கத்துவான். ஒரு தலைமுறையை முழுக்க அப்படி பாடாப்படுத்தினத்தோட பலன் தான் இப்ப அனுபவிக்கிறது. சமையல் கிடையாது, காபி கிடையாது, கிளீனிங் கிடையாது. வாய பொத்தின்னு இருக்கணும் நவத்வாரத்தையும். ஏதாவது பேசினா டைவர்ஸ் தான் இருக்குது. அப்படி நாரி மணிகள் எவ்வளவு சுத்தமான ஒரு மென்மையான ஸ்திரீக்கள் எல்லாம் பாடாப்படுத்தி குட்டிச்சா இருக்கணும். ஒரு குழந்தை மாதிரி பூ போல காப்பாற்ற வேண்டியவர்கள் ஸ்திரீக்கள். இந்து தர்மத்துல ஸ்திரீக்கு அவ்வளோ முக்கியத்துவம், பெண்கள் அவ்வளோ உயர்வு, தெய்வத்துக்கு சமானமா சொல்றது சாஸ்திரங்கள். அதை சொல்றார் அவர். 10 வருஷம் இந்த பிரதேசத்துல மழை இல்லாம போயிடுது உலகத்துல. அது மாதிரி ஒரு கால தசை வரும், அப்பப்ப கால மாறுபாட்டுனால வரும். இயற்கையில ஜனங்கள் இடம் பெயர்றார்கள். மழை இல்லாதனால பொழப்பு நடத்த முடியலன்னு ஒரு நாட்டில இருந்து ஒரு நாடு தாண்டும் போது இந்த அத்திரி அனசூயா இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. வந்தா இதை சுத்தின அந்த சரௌண்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னா, ஷட்ருத்துக்கள்ல உள்ள புஷ்பம் பழம் எல்லாம் ஒரே சமயத்துல இருக்கு. இதெல்லாம் கவனிச்சு கேளுங்க, குழந்தைகளுக்கு சொல்லணும். ஒரு வருஷத்தை 6 காலமாக பிரிக்கிறது நம்ம சாஸ்திரம். 6 ரித்துக்கள் 2 மாசமா. சித்திர வைகாசிக்கு வசந்த ரித்துன்னு பேரு, ஆனி ஆடிக்கு கிரீஷ்ம ரித்துன்னு பேரு, ஆவணி புரட்டாசிக்கு வருஷ ரித்துன்னு பேரு, ஐப்பசி கார்த்திகைக்கு சரத் ரித்துன்னு பேரு, மார்கழி தைக்கு ஹேமந்த ரித்துன்னு பேரு, மாசி பங்குனிக்கு சைசிர ரித்துன்னு பேரு,
இதுல ஏன் இப்படி பிரிச்சிருக்குன்னா, இந்த காலகட்டத்துல சில பூக்கள் சில பழங்கள் இந்த காலத்துலதான் வரும், மற்ற காலத்துல கிடைக்காது. இப்ப இந்த ஆவணி புரட்டாசி சொன்னேன்னு, இந்த ஆடியிலேருந்து புரட்டாசி பிறகுதான் நாகப்பழம் கிடைக்கும். இப்ப நாகப்பழம் நீங்க வாங்க முடியுமா? கரெக்டா கோகுலாஷ்டமி சமயத்துக்கு நாகப்பழம் வரும், புளியாதி சதுர்த்தி சமயத்துக்கு வரும், லாம்பழம் வரும். இப்ப மாம்பழம் வாங்க முடியுமா? சித்திரையில தான் மாம்பழம் வரும். இப்ப வந்ததுன்னா அது கார்கால மாங்கான்னு வச்சுக்கோங்க, நார்மலா இருக்காது. அப்ப அந்த ரித்துங்கிற அந்த கால பருவநிலையை அனுசரிச்சுதான் சில மரங்கள் பூக்கிறது பழக்கிறது அப்படிங்கிறதெல்லாம்.